அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போது 12வது ராசி மீனம், அயன சயன போஜன ஸ்தானம் அப்படின்னு இந்த மீன ராசியை சொல்றோம். இந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியது குரு பகவான். நம்மளுடைய ராசி நாதன் தான் இப்ப பயிற்சியாக போறாரு. கடக வீட்டுல உச்சமாக போறாரு. மீன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரமும் மீனராசிக்குரிய நட்சத்திரம். இப்போ இந்த குரு பகவான் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உச்சமாக போறாரு. ரொம்ப நல்ல அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருஷமா எதுவுமே சரியாவே இல்ல. சூப்பர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா விரய சனி நிறைய பேருக்கு ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்துட்டு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுச்சு, மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப தெளிவான சிந்தனை இல்ல, ஒரே குழப்ப மனநிலை, ஒரு இறுக்கமான மனநிலையில இப்ப மீனம் பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஜென்ம சனியுடைய தாக்கத்தை குரு பகவான் குறைக்கிறாரு. ராசிநாதன் வலிமையாகி தன்னுடைய சுய ராசியே இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. ராசிநாதனுடைய பார்வை ராசி மேலே பதிகிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் குரு பகவான் சுபகிரகமாக இருக்கிறதுனால ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற பாவ கிரகமாகிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தை குறைச்சிருவாரு. எனவே ஜென்ம சனியுடைய ஆதிக்கம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு இல்ல. அது நான் மீனத்துக்கு பார்க்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமா குழந்தை பாகியம் கிடைச்சிரும். ரொம்ப காலமா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் புத்திர பாகியத்துக்கு, ஒரு சுப செய்தியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக புத்திரபாகியத்துல சுப செய்தியை கொடுத்துரும். ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தங்கள் கவலைகள்லாம் விலக போகுது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள் சுப மாற்றங்கள்லாம் செஞ்சு இந்த வருஷத்துல மகிழ போறீங்க. ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு தடைப்பட்டு போன இந்த சுப விசேஷங்கள் இந்த வருஷத்துல உறுதியா நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த வருஷத்துல உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்குது, குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்ல பண்பான அறிவுள்ள குழந்தைகள் அற்புதமான முறையில பிறப்பாங்க. மேலும் குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும். அடுத்தது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குழப்பம், வருத்தம் எல்லாமே சரியாயிடும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் இந்த வருஷத்துல சேரும். ஏன் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுக்குது. குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. ரொம்ப நல்ல விஷயம். எனவே தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதுல எல்லாம் இருந்து வந்த வில்லங்கம், பிரச்சனை, குழப்பம் எல்லாமே சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் பூர்வீக சொத்து ரீதியா போயிட்டு இருக்குன்னா அதுல இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சி பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் புத்தி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புத்தி தெளிவு கிடைக்கும். மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் விலக போகுது. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் விலக போகுது. மன அமைதி, ஆத்ம திருப்தி, மன நிம்மதி அற்புதமான முறையில மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது. உடைய கௌரவம், அங்கீகாரம் இதெல்லாம் இந்த வருஷத்துல உயர போகுது. சமூக அந்தஸ்து உயர போகுது. நீங்க இழந்த அந்த மதிப்பு மரியாதை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய
இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க யோசிக்கிறது, நீங்க யூகிக்கிற விஷயம் அதெல்லாம் சரியா இருக்கும். நினைக்கிறத செயல்படுத்த முடியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே உணர்வதற்கான அந்த ஆற்றல் இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை யூகிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டா இருக்கும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப சாதகமா இருக்கு. குறிப்பா பார்த்தோன்னா ஜூன் மாதம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவான முடிவுகளா இருக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா விலகிடும். ரொம்ப தெளிவான சிந்தனை இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது ஆன்மீக தேடல், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம், சட்டம், நிதி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த துறைகள் எல்லாம் ஒரு பிரகாசம், ஒரு உயர்வு, இதெல்லாம் அற்புதமா உண்டு. இந்த துறைகள்ல நீங்க ஆல்ரெடி பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உறுதியா இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துரும். குறிப்பா ஆன்மீகம், ஜோதிடம், சட்டத்துறை, நிதி சம்பந்தப்பட்ட துறை, இதுல இருக்கிறவங்களுக்கு நிறைய புதிய அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். புத்தியை இப்ப நல்லா பட்டை தீட்ட போறீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். நிறைய புது புது விஷயங்களை கத்துக்க போறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மையை இன்னும் மேன்மைப்படுத்திக்க போறீங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். தடையற்ற கல்வி இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை உறுதியா கொடுக்க போகுது. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தடையற்ற கல்வி கிடைக்கும். நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறை சார்ந்தே பயணிக்க போறீங்க. நிறைய பேர் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்க போறீங்க. கல்வி ரீதியா ஒரு அற்புதமான மேன்மை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உண்டு. உயர்தரமான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு உறுதியா கிடைக்க போகுது. தற்போது இருக்கக்கூடிய மனக்குழப்பம், என்ன படிக்கலாம், எந்த துறை சார்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு தற்போது இருக்கக்கூடிய இந்த மனக்குழப்பம் ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்காது. தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. எனவே மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுக்க போகுது. நிறைய பேர் பட்டம், படித்த கல்வியின் மூலமாக ஒரு உயர்வான நிலைக்கு போறது, கல்வியின் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்றது, ஏதாச்சும் அரியர் எக்ஸாம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப கிளியர் பண்ணி உங்களுடைய பட்டம் பதவிகளை பெறுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம். அதன் அடிப்படையில குரு தன்னுடைய 5ஆம் பார்வையை நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதிப்பாரு. தந்தையுடனான உறவுல இருந்த வருத்தம்லாம் சரியாகும். தந்தையுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அற்புதமா மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். தந்தை வழி உறவுகளோட இருந்து வந்த வருத்தங்கள் சரியாகி இப்ப தந்தை வழி உறவுகள்லாம் இப்ப அணுகி வர போறாங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக சுப விரய செலவுகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உறுதியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மீனராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான இடம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், ஆன்மீக பயணம் அதிகரிக்கும், ஆன்மீக யாத்திரைகளை நிறைய செய்ய போறீங்க. கோவில் குளங்களுக்கு நிறைய உதவி செய்ய போறீங்க. தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னா தர்மஸ்தானம் சொல்றோம். நிறைய தான தர்மங்கள் செய்ய போறீங்க. நிறைய பேர் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தர்மசாலைகளுக்கு போய் தங்களுடைய உதவிகளை செஞ்சுட்டு வருவீங்க. ஒரு சிலர் சொந்தமாவே தர்மசாலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரஸ்ட் சம்பந்தமான விஷயம், அறக்கட்டளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணா அபாரமான வெற்றி உறுதியா உண்டு. ஆல்ரெடி நீங்க அறக்கட்டளை சம்பந்தமா தான் பயணிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சமூக சேவை சம்பந்தமா பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல பெயர் புகழ், மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, இதெல்லாம் அற்புதமா கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பாக்குறது 9ஆம் இடம் அப்படின்னா நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். எனவே வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா முயற்சி பண்ணலாம். வெளிநாடு, வெளிமாநிலம் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உறுதியா உண்டு. நிறைய பேருக்கு பயண யோகம் இருக்கு. நீண்ட தூர பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க. குறிப்பா ஆன்மீக பயணங்கள் கைகூடும். ரொம்ப நாளா நீங்க ஒரு ஆன்மீக யாத்திரை, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, தடைப்பட்டே இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு முயற்சி செஞ்சா உறுதியா நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். எனவே ஆன்மீக பயணங்கள் கைகூட போகுது. அடுத்தது லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுடைய உதவி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மனவர்த்தங்கள்லாம் நீங்க போது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விஷயங்கள், சுப மாற்றங்கள்லாம் உறுதியா உண்டு. ஏதோ ஒரு ரூபத்துல மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் உண்டு. அடுத்த தொழில எதிர்பாராத லாபங்கள்லாம் அற்புதமா கிடைக்கும். ரொம்ப நாளா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி டல்லா தான் போகுது அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில நல்ல வெற்றி உண்டு. தொழில அபாரமான லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியா நல்ல மேன்மை உண்டு. நிறைய பேர் புதுசா தொழில் ஆரம்பிக்க அந்த சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா நல்ல லாபம், மக்கள் மத்தியில உங்களுடைய தொழிலுக்கு நல்ல வரவேற்பு, இதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அற்புதமா கிடைச்சிடும்.
அடுத்தது உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் அற்புதமா உண்டு. ரொம்ப நாளா உத்தியோகத்துல இருந்த சிரமங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் குழப்பங்கள், வருத்தங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். உத்தியோகத்துல உயர்வு, நிம்மதி, ஒரு ஆத்ம திருப்தி இதெல்லாம் அற்புதமா கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். முயற்சி பண்ணலாம். வேலை வாய்ப்பு உறுதியா அந்த காலகட்டங்கள்ல கிடைச்சிடும். அதே போல எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உண்டு. உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சி, இறங்கக்கூடிய ஒரு விஷயம் அதெல்லாம் வெற்றியாக போகுது. புதிய முயற்சிகள் உறுதியா வெற்றியை கொடுத்துரும். அடுத்தது ஜென்மஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் பாக்குறதுனால தேக ஆரோக்கியம் மேம்பட போகுது. தேக ஆரோக்கியத்துல என்ன குறைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரியாயிடும். தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய குறைகள்லாம் விலகி ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மனநிலை வெளிப்பட போகுது. மீனராசிக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும். தேக ஆரோக்கியத்துல என்ன குழப்பம் இருந்தாலும் சரி சரியாயிடும். மருத்துவ செலவுகள் குறைய போகுது. நீண்ட நாளா உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல இருந்த குறைகளை கண்டறிந்து அதற்கு தகுந்த மருத்துவ தேவைகளை சரியான முறையில பெற்று உங்க தேக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்க போறீங்க. எனவே தேக நலன் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சரியாயிடும். முக்கியமா நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை, தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, கால் பாதத்துல பிரச்சனை, நடக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துச்சு. இதுல எல்லாம் இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. தேக நலன், மன ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா மேம்படும். உங்களுடைய முகத்துல ஒரு பொலிவு ஏற்பட போகுது. முகத்துல இருக்கக்கூடிய சோர்வு நீங்கி ஒரு தெளிவு, ஒரு பொலிவு, ஒரு உற்சாகம் அதெல்லாம் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு பிரமாதமா தாண்டவம் ஆட போகுது. நிறைய பேருக்கு திடீர் பண வரவு இருக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம், எங்கேயோ லாக் ஆகிருக்கிற பணம் அதெல்லாம் இப்ப கிடைச்சிடும். திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பிரமாதமா உண்டு. வெளியில இருந்து வர வேண்டிய பணம்லாம் திரும்ப உங்க கைக்கு வந்துடும். வெளியில கொடுத்த பணம் இப்ப கரெக்டா கிளைம் ஆயிடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதே போல ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆல்ரெடி நீங்க ஒரு முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இப்போ ஒரு நிதானமான வளர்ச்சியும் நிதானமான வருமானமும் உறுதியா வர ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சாதகமா பாக்குறேன். திருமண முயற்சி, மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, குரு பலம் சிறப்பா இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப செய்தி திருமண முயற்சி சார்ந்த வகையில வந்து சேரும். அதே போல மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை, கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். கூட்டு தொழில்னு யாரு கூடயும் பார்ட்னர்ஷிப்ல இறங்கக்கூடாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்து அந்த குரு பயிற்சியை இன்னும் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு ஆன்மீக ரீதியா பண்றது நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அதாவது குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை தொடர்ச்சியா நீங்க வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய அதிதேவதை. எனவே தட்சிணாமூர்த்தியை நீங்க தொடர்ச்சியா வழிபட்டு வரும்போது ஒரு தெளிவான மனநிலை இன்னும் சிறப்பான முறையில கிடைக்கும். முக்கியமா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்க மனசுல நினைக்கிற விஷயம், நீங்க வேண்டுற விஷயம் சிறப்பான முறையில் நடக்கும். மேலும் தினமும் காலை மாலை இருவேளையும் ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மன தெளிவை கொடுக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பம் வருதோ அப்பெல்லாம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள், முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் இதெல்லாம் விலகிறதுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் சாற்றி விநாயகர் வழிபட்டு வருது ரொம்ப விசேஷம். எனவே ஜூன் மாதத்துக்கு பிறகு வருகிற சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கு அருகம்புல் சாற்றி விநாயக பகவானை வழிபட்டு வருது ரொம்ப விசேஷம். அடுத்தது குலதெய்வ வழிபாடு உறுதியா பண்ணணும். குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடைகள், தாமதங்கள்லாம் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்யுங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை நேர்ல போய் சந்திச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. முடிந்தால் வருடம் ஒரு முறை ஒரு விசேஷமான நாட்களை தேர்ந்தெடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சு வரும்போது குருவுடைய அருள் இரட்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இந்த குரு பயிற்சியில பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மஞ்சள் நிற ஆடைகள் தானமா கொடுக்கலாம். மஞ்சள் நிற ஆடைகளை ஏழை எளிய மக்களுக்கு, ரோட்டு ஓரத்துல உடைய உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மஞ்சள் நிற ஆடையை தானமாக கொடுக்கலாம். இனிப்பு வகைகளை
ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த பதிவுல கொடுத்திருக்க அந்த ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் எளிய பரிகாரம் இதை நீங்க செயல்படுத்தினாலே, நம்பிக்கையோட உறுதியோட நீங்க செஞ்சாலே உறுதியா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு உடைய பிரார்த்தனையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும். மொத்தத்துல இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் தான் இது. எனவே இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட நாளா உங்க மனசுல இருக்கிற ஏக்கங்கள் இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உறுதியா சரியாக ஆரம்பிக்கும். அதை நீங்க நல்லா ரியலைஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரம், இதன் அடிப்படையில ஒரு சில மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி இந்த குரு பயிற்சி உங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நீங்க தெளிவா அடைஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது நீங்களே ஈஸியா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்றது எப்படி அப்படிங்கிறத ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்கணும் அல்லது ஒரு மிதமான யோகத்தை தரக்கூடிய தசை நடக்கணும். அப்படி நடந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் பெறாமல் இருந்தால் இப்ப நான் கொடுத்திருக்க பலன்கள் உங்களுக்கு ஒரு 10% 20% உறுதியாக பொருந்தி வரும். மேலும் இன்னும் ஒரு 10% எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கோச்சாரத்தை கணிக்கிறதுக்கு உள்ள ஒரு கான்செப்ட் தான். குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இருக்கிற நிறைய பேர் அஷ்டவர்க்க பரல்லாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. அஷ்டவர்க்க பரல்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல குருவுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல, ஏன்னா இப்ப கடகத்துக்கு தான் குரு பகவான் பயிற்சியாக போறாரு. கடக வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெருசா ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். பெருசா பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன் இந்த கோச்சார பலன் கொடுக்காதுன்னு அர்த்தம். 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இது 5 பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30% உறுதியா பொருந்தி வரும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 30% மட்டும்தான். மிச்ச 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தான் இருக்கும். எனவே இந்த 30% சரி பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இதை உங்க ஜனனகால ஜாதகத்தோட நீங்க கம்பைன் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் குரு பயிற்சி பத்தி உங்களுக்கு கிடைக்கும்.